சொல்றேன். மன்னாதி மன்னனை பார்த்தவனா பாத்திட்டு போ. யாரும் கேட்டா அந்த உரித்து விடுவோம் அப்படி தோலை. அதே இல்லையா அதே உறிஞ்சிக்குமே. அதே உறிஞ்சிக்குங்க. காப்பாரு பாச்சு கேட்காத கெட்டு போயிருவேன். வெடியே 5 மணி ஆனா அதே உறிஞ்சிக்குது. உறிஞ்சா கறி போட்டு மாதவா சீர்திலான சிங்கார பொன்மேடை புடித்துக்கொள். புடித்திக்கொள் சொல்ற புடித்திக்கொள் பிடித்துக்கொள். அப்படி நல்லா சிட்டு பிரிச்சு அடிக்கிறது. ஆமா மாதவன் சீர்திலான சிங்கார பொன்மேடை ஆடு சபையாகும் பாடக்குடி சபையாகும் இதான் இந்த புண்ணியமான மாபெரும் பெருத்ததோராஜ சபை சபை. ஆஹா மாதவன் இங்கனம் ஆனாத கொடியோர் சொல்றாத்தா என்னடா திருட்டாடு நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டா நீ எதுக்கு வந்த? ஏண்டா கோமாளி வந்ததுல இருந்து இப்படி அடி வாங்குறிய இந்த அடியால எங்கதான் கொண்டு போய் விடுற? விடிய முப்பொழுதும் இந்த சபையை அலங்கரிக்கக்கூடிய நீ சபை அலங்காரை. நான் வந்து கேள்வி கேட்பதுதான் என்னுடைய வழக்கம். பதில் சொல்வது உன்னுடைய கடமை. ஆறா சொல்ற அறான்னு சாட்டிக்கலாம் சொல்லி வைக்கிறீங்க ஆளுங்க. எப்படி மாதவன் இங்கனம் ஆணாக கூடியோர் பெண்ணாக கூடியவர்கள் அறுபெரும் தாய்மார்கள் பள்ளி கல்லூரிகளில் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் நிலைபோல் திரண்டிருக்கிறார். என்ன காரணம்? இதற்காக இன்று இப்பேற்பட்ட மாபெரும் பெருத்த சபை அலங்கரிக்கப்பட்டது. மாசம் மாசம் போய் திங்கிறவனுக்கு தெரியாது. நீங்க தாங்க 6 12ங்க. நீங்க தான் 6 நீங்க தான் பரியம்பட்டி அஜித். உன்னை கேட்டாங்களா? நீங்க தாங்க நீங்க தாங்க மாதவன் அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். இன்று இத்திடல் யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது சொன்னால் தெரியுங்க. சொன்னால் தெரியும். சொல்லாத வித்தை பெற்றவருக்கு தெரியுமா? பெற்றவர்களுக்கு தெரியுமா? பெருமை கல்லாதவன் போல் மூடனுக்கு என்னடா தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்படியா? மாதவன் இங்கே சுண்டமேட்டூர் கோச்சேரிப்பட்டியில் எழுந்தருள் வைக்கக்கூடிய அம்மனாக விளங்கப்பட்ட பச்சியம்மன் பச்சியம்மனுக்காக மாதந்தோறும் எப்படி மாதந்தோறும் விடிந்தால் அமாவாசை. ஆமா விடிந்தால் அமாவாசை விடியம் உட்பொழுதும் திடலிலே நாடகத்தை அரங்கேற்று செய்யப்பட்டு விடிந்து இந்த அம்மனுக்கு மங்களம் பாடி அம்மன் அருள் பெற்று காலையில் செல்வது வழக்கம். பக்த கோடிகள் அருகில் உள்ளோர் அனைவற்று பேர்களும் விடிய முப்பொழுதும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கிறார். தங்களால் இருந்த நன்கொடைகளை இங்கு வழங்குகிறார். யாருமே இன்னைக்கு யாரும் கூலிக்காக சம்பளத்துக்காக ஆடல, காசு பணம் பெருசல்ல. ஆமா கடவுள் அறித அருளே பெரிது. ஆமா கடவுளின் அருளே பெரியது. கடவுள் அருள் பூர்ணமாக பெற வேண்டும் என்பதற்காக இன்று திடலிலே நாடக அரங்கேற்றம். மாதவா இன்று இத்திடலிலே இப்பேற்பட்ட பெருத்ததோர் ராஜசபையில் இருக்க பெரியோர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டு இன்று நம்மால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. நாடகத்தின் பேர் என்ன? தவசி நாடகம். தபசி ஒரே வார்த்தை முடிச்சுட்டானப்பா. தவசி நாடகமா? ஆமாங்க. என்கிட்ட அப்படி சொல்லி வேஷம் போடக்குள்ள சொல்லலையா? அப்படி சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. என்கிட்ட அப்படி சொல்ல. சரி நான் தவசி நாடகம் ஆட மாட்டேன், நான் போறேன். என்ன அவ்வளவு அடியாக்கிறதே சொல்றப்பா? ஆடணும் ஏச்சோ பண்ணி கேட்டா கூட வாங்க. காலைல 10 ரூபா கொஞ்சம் கேக்குறான். இது தெலுங்கு படத்துலதான் முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டது. 1970 வந்துருச்சு. அதை எடுத்து இப்ப போபோ டிவில போட்டாங்க. அதை இப்ப உலகமே இதுதான் பேசுது. கைய மணிக்கட்டோட வெட்டி போடுவோம் தாயாளி. சரிங்க, அடிக்கணும் தப்பன இல்லையா? ஆறா அடிக்கணும் வேசக்காரரு நீங்க தாங்க.
நான் போட்டாலும் பாத்துருவாங்க. ஏங்க மாச்சியாரா மரம் எங்கடா இருக்கணும்? மரம் ஏறணுமாமா? மரம் தானே ஏறணும். இங்க பாருங்க. என்னடா? ஏங்க 90 அடி செப்பு கம்பம் இருக்கு 90 அடி பக்கமாவே இருக்கும் கரண்ட் கம்பம். ஆமா ஆமா ஏன்னா காத்தால என்ன வரும்? காலையில அப்படியே ஏறி புடிச்ச உடனே அப்படியே ஆம்பளை அடிச்சு கொம்மாளம் 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 தாயாரி ஏய் ஏய் காரமாடா ஞாயிற்றுக்கிழமை பிச்சு போடலாங்க. இன்னைக்கு பிச்சுங்களா இல்லையா? கொஞ்சம் ஈரணும் கேச்சு எடுக்கல பிச்சு மட்டும் அடுத்து உடஞ்சு போயிடும் கசக்கும் கசக்கும். ஏய் ஆஹா ஆஹா ஓஹோ இப்படி சொன்னாலும் மாட்றான் எப்படி சொன்னாலும் மாதவன் இன்று வைக்கப்படுது வேதங்களும் 4 வேதங்கள். நான்கு ரிக் சாமை எதிர் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். சரி. 5ஆம் வேதமாக விளங்கப்படுது ஸ்ரீமகாபாரதம். ஸ்ரீமகாபாரதம் வேதங்கள் 4. 4 5ஆம் வேதமாக போற்றப்படுது ஸ்ரீமகாபாரதம். சரிங்க. இந்த மகாபாரதத்திலே இன்று வைக்கப்படுது என்ன நாடகம்? மாதவன் இன்று வைக்கப்படுது யுத்த காண்டம். யுத்த காண்டம். ஆமா சரி. யுத்த காண்டத்திலே இன்று இத்திடலிலே அரங்கேடு செய்யப்படுது நாடகத்தின் பேர் என்ன? 13 ஏய் என்ன ரவுஸ் இல்லைங்க இந்த வேற தேங்காய் பழ சண்டைங்க ஒன்றும் கோசிக்காதீங்க. நாளைக்கு ஆத்தர போடுங்க. 13ஆம் நாள் யுத்தம். 13ஆம் நாள் யுத்தம். இல்லையே அபிமன்யு குன்ற மாலை. அபிமன்யு கொன்ற மாலை. ஆமா சரி. இந்நாடகத்தினில் அபிமன்யுனா சாதாரண ஆள் இல்ல. அபிமன்யு மிகப்பெரிய வல்லம புருஷன். வல்லம புருஷன். ஆமா சரி. அப்பேற்பட்ட வீரனே இன்னைக்கு மடிறான். அப்பேற்பட்ட நாள் என்று. சரிங்க. மாதவா இப்பேற்பட்ட நாடகம் தண்ணிலே பார் பண்ணிட்டு நான் வருகின்ற தர்ணவாளர்களே எம்முடைய பேர் என்ன? என்னுடைய விருத்தாந்தம் என்ன? ஒன்றன் பின் ஒன்றாக சிவை கொடுத்து சரியாக ஆமோதிக்க வேண்டும். அஜாக்கிரதை விட்டு முகாஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அறிக்கை செய்யட்டுமா? வா
ஏன்டா நான் சூரராஜ் மாறுறேன் ஏங்க, ஏன்டா தாயாளி? நீ தான் வந்து கிடுகிடுகிடுன்னீங்க. நான் பாரு சூரராஜன் தான் நினைச்சேங்க. அட வீரம், பூஜவனம். அந்த பரியமட்டி அந்த ஏரியிலே பார்த்தேங்க. பூஜவனம். ஏங்க, அரியமட்டில் ஏறி இல்ல ஆ. ஆமா ஆமா. மாதவன் வரக்கூடிய வேகங்கள் அப்படி வேகம், எடுத்திருக்கும் கதாபாத்திரம் அப்படி புயல் வேகம், புயல் வேகம், புயல் வேகம். அப்படி ஆ. மாதவன் ஏய். என்னடா என்ன ஆ. மாதவா கோலினில் துளசி மாலை துப்பிலே உபயமாணிக்கும் பள்ளியில் பரிசுவினை பாதத்திலே செந்தாமரை புஷ்பம் முழங்காலிலே முத்து மாலை எப்படி ஏர் நெத்தி எழில் விடும் பார்வை முதுகிலே இந்த மச்ச ரேகையுடையவன் மச்ச ரேகை. ஆமா சரி. 11 பெயர் 12 அழகு 32 லட்சணங்கள் பொருந்தியவன் ஆமா சரி. கிடிகிரி அர்ஜுனன் கேசவாகுணன் பற்புணன் பார்தனன் சிட்டினன் வெட்டினன் சுவேதவாகுணன் வில்லாளி விற்பரிசி என்று போற்றப்பட்டவன் போட்ட வெட்டேன். சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க. இப்ப நான் சொன்னது சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப இல்லைங்க, இன்னும் மட்டும் என்னத்தை கேட்டிருந்த? அதே தாங்க. நான் ஜனித்த உடனே ஜனித்ததுனா நான் பிறந்த உடனே ஆகாயத்தில் இருந்து அசிரீரானது உரித்ததாம். எப்படி நான் பிறந்த உடனே என் தாயாகப்பட்டவள் கையிலே ஏந்தி உடன் பற்குணன் என்று உரைத்ததாம். ஆமா. முதல் பெயரோ எனக்கு பற்புணன், இரண்டாவது பார்தனன், தனையன், தசைக்கேடி, சிட்டினன், கிட்டினன், வேதவாகுணன், வில்லாளி விற்பரிசி. எப்படி வில்லாள விற்பரிசி. வில்லாள் அல்ல, வில்லாளி விற்பரிசி. வில்லாளி விற்பரிசி. ஆமா. இப்படி 11 பெயர்களை கொண்ட என் பெயரோ பார்த்தி பாய்ச்சுடன் என்று தெரிவிக்கலாம். மாதவன் பார்த்திப அர்ஜுனன் என்று சொன்னாலே பார்த்தவர் பயந்துக்குவார். பார்த்தவரை பயந்தோக்குவார். என்னடா ஓடுவாரா? ஓட்டுரும் கை மேலே அப்படியே பகைவராக இருந்தால் பார்த்திபன் வருகிறார் என்றால் அந்த வருண்டமும் பிச்சுவிடும் அப்படியே. கேட்டிலே ஒன்னா நம்பர் பெரிய மனுஷன் அவனோட சில்லற புண்டா யாருமே கிடையாது. ஆன்சி எடுத்து தரமாட்டேன். என்ன பெரியமை போட்டு போலத்தனா பெரியமை எங்க பார்த்தா பைத்தியக்கார பொண்டையாடு தெரியுதா? சொல்ல மாட்டோம். நீங்களே ஒத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்களே நாங்களாம் சொல்லக்கூடாது. எங்களை பார்த்து லைட் மரத்தை பார்த்து லைட் மரம் கூதியா தெரியுது. ஏன்னா அப்படி பண்றவ சொல்லி சொந்த பெரியப்பங்க இருக்கும். பேசிக்கலாங்க. அப்படி அல்ல. இப்பேற்பட்ட ஆளாள் அழகுமண்ணை அர்ஜுனனை ஈன்றெடுத்தவர் யார்? என் அவனியிலே அசையோடும் அன்போடும் என்னை பெற்றெடுத்த என் மாதாயார். உனக்கு தெரியுமா? தெரியுங்க. சொல்லணுமா? ஏற்றுவாங்க பக்கத்துக்காரன வந்து சொல்லுவான். இதுக்கு எதுக்குறாங்க? சரி சொல்றேன்டா.
சபாஷ். போடு போடு, அதானம்மா போடு. சபாஷ் சபாஷ். ஆறா குரல் வித்து காட்டுறா. ஏண்டா பார்த்தா உங்களுக்கு பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுதுங்க அவனுக்கு. காட்டு ரெண்டு அடி அடிங்க இப்படி. இப்ப இவன் குரல் வித்து காட்டுறான், நான் குரங்கா? ஏங்க. ஏன்டா டேய் பிச்சிட்டு வந்துடும் அப்படியே. செலப்பா போட்டேன். என்னடா அடிக்காதா சும்மா பொழுதானி கழிச்சு நான் கேட்கறது சாமத்து மேல கை வச்சு நான் பாத்துக்க. அடிக்காதாங்கிற அடிக்காத கம்மனரா. ஆறா என்ன அடியா கிட்டுங்கிறான். ஏய் கம்மனரா பேசாதடா. அவன் சொல்ற ஏய் பேசாதடா. ஏன்டா அப்ப நான் தானடா பேசுறேன் பையன், படிச்சு கேட்டேன் நீ. அடிக்காத. ஏய் ஏய் நாய்க்கு போறத நாயே அடிக்காததா இர. நானே சொல்றேன். நான் பேசாதடா மொன்ன கூதி. என்னடா பண்ணிருக்கான். ஏச்சிட்டாங்கறாங்க. ஏங்க அடிக்காதடா. அடிக்காததா இல்லடா. நீ மத்தாத்து கீழ இருக்கு. சும்மா ஓடுன்னு. யாரா நீங்கப்பா? ஏய் ஏய் ஓட்டிங்க. அப்படி ஆள் மேல் பயம் இருக்க வேண்டுமடா. அட புடிங்க. இடம் மாறி விட்டுருவான். அதான் கொஞ்சம் படம் கொஞ்சம் கம்மியா பாருங்க. என்னடா படம்? விட்டுருங்க அனுப்பியே கேட்க. என்ன படம்? மலையாள படம். ஒன்லி தமிழ். ஒன்லி தமிழ். ஆமா மலையாள படம் நான் லாங்குவேஜ் பிரச்சனை. ஓ லாங்குவேஜ். ஆமா அதவன் சொல்றா. அப்படியே அப்படியே போடுற பூனை எனக்கு அந்த கத்தி எடுத்து கட்டமால வச்சு விட்டுருவாங்க ஐயா. தாவுடி கோபாலே தான். உலக பிரபஞ்சத்துல இது கொடுத்தாங்க அடங்கிக்குது. இந்த கைக்குள்ளியா? இந்த கை அளவுல தான் அடங்கி இருக்குது. நான் பார்த்தது இல்லப்பா. பாத்தீங்க புரிஞ்சுப்பீங்க. உலக மேப் கிடைக்கலன்னு இருக்கிறாங்களா? அதை கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏங்க உலக மேப் ஆச்சு அத்தச்சோடு. ஆனா இந்த மேப் இத்தே சோடு தான். அதான்டா கேட்டு இருக்கிறாங்க. நாசாவில போய் கொடுத்தோட. அது நடுவுல வந்து பாதி இந்தாண்ட மலை இந்தாண்ட கடல். என்னடா மலை கடல் நடுவுல கிடிகிடி பாதம். நான் என்னமே சொல்ல வந்து மறந்து போயிட்டு சொல்லுவேன். மகாராஜா தமாஜே பெண்ணிங்க எப்படி என்னமே நான் உள்ள வரைக்கும் நான் கட்டி போறேன் என்னைய. ஏய் இன்னத்துல விட்டேன். எல்லாம் விடுறதாங்க. அப்புறம் இப்படி கேட்டானா நான் என்னன்னா சொல்றது? கதையில எங்கடா போனிச்சு வசனம்? அதுக்கு வந்து நான் என்ன மாதிரி கோமாளி வேஷம் போடுறேன். என்ன ராஜா பரவாயில்ல நான் டர்ன்னு மாதவா இந்த அவனி என்ற உலகத்திலே அசையோடும் அன்போடும் என்னை ஈன்றெடுத்தவர் யார்? என் மாதா யார்? என் பிதா யார்? என் தாயோ குந்தமாதேவி. தாயோ குந்தமாதேவி. என் தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜர். பாண்டுபுத்திர மகாராஜன். மாதவா பாண்டுபுத்திர மகாராஜருக்கு 2 மணிமார். எல்லாத்துக்கும் 2 மார் தாங்க. ஓய் மூமுட்டிட்டு தான் வரணும். சரிங்க. உள்ள பூந்திட்டுனா நாக்கு எடுத்து போடும். போட மாட்டேன். பலவிதார் என்னங்க பாமாலிய ஓய் டேய் ஓய் ஊம்புடி கேக்குறதா ஊம்புடி கேக்குறதா சரியா ஊம்புங்க ராஜா இல்லடா ஊ எப்படியோ ஓட்டி போறான்பா. நான் ஏதோ ஒரு பக்கம் கத்திரிக்கேன், ஏதோ ஒரு பக்கம் முடிஞ்சு போறான். ஊ மாதவா என் தந்தையாகப்பட்ட டேய் அப்படி பாத்துக்க விட்டு ஆடுறதா அன்பா என் தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மகாராஜன். என் தந்தையாகப்பட்ட பாண்டு மகாராஜனுக்கு 2 மனைவிமார். 2 மனைவிமார். மூத்ததாரம் குந்தமாதேவி. மூத்ததாரம் குந்தமாதேவி. இளையதாரம் மந்திராதேவி. மந்திராதேவி. 2 பெண்களை திருமணம் செய்து நான் குந்தமாதேவிக்கு பிறந்தவன். குந்தமாதேவிக்கு ஆமா சரிங்க. குந்தமாதேவிக்கு எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? மந்திராதேவிக்கு எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? ஒரு அன்போடு நாங்கள் கூடி பிறந்தவர் யார் யார்? யார்? நாங்கள் கூட்டுப்பால் உண்டவர் எத்தனை பேர்? கூட்டுப்பால் எத்தனை பேர் தெரியுமா? உங்களுக்கு நான் உங்களுடைய நானே அப்ப சொல்லுங்க சொல்றேன். ஏய் கூடி பிறந்த
குலத்தில் ஜனித்தவர்கள். எந்த குலத்தில்? நாங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பி? எத்தனை பேருங்க? கனமா சொல்லுங்க. உடுமன் குறிச்சி. ஆமா. இன்னும் அருமை ஐயா சின்னசாமி என்கின்ற கோபி ஐயா ஒடுவங்குறிச்சி சேர்ந்தவர்கள். இந்த அம்மன் பச்சையம்மனுக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். ஆமா. இந்த பச்சையம்மன் அருள் பெற்று ஆண் போன பக்கம் அரசு பெற்றாண்டு, பெண் போன பக்கம் பெற்று பெருகி எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் இந்த பச்சையம்மன் அருள் பெற்று அழுகு போல் வேறு ஒன்றிய ஆலை இலை போல் தலைவிளைத்து பூங்கல் போல் கிளையிழைத்து அவர் குடும்பம் என்று சுகத்தோடே வாழ வேண்டும் என்று இந்த பச்சையம்மனை மனமாற பிரார்த்திக்கிறோம். குருநாடு குருகுலம் முக்கந்தாரியாக விளங்கப்பட்ட சிவபெருமான் ஜடாபாரத்தை அலங்கரிக்கிறார் சந்திர பகவான். ஆமா, சரி. அந்த சந்திர பகவானால் உருவானதின் குலமோ சந்திரகுலம். சந்திரகுலம். ஆமா, சரி. சந்திர குலத்தின் வழித்தோன்றல். வழித்தோன்றல். ஆமா, சரி. அதாவது நானும் 36வது தலைமுறை. 36வது தலைமுறை. ஆமா, சரி. சந்திர குலத்திலே பாண்டவர் 36வது தலைமுறை சேர்ந்தவர்கள். பாண்டவர்கள். ஆமா, சரிங்க. மொத்தமே 41 தலைமுறையோட பாண்டவரோட அத்தியாயமே முடியுது. சரி, பாண்டவரோட அத்தியாயமே முடியுது. ஆமா, சரி. பாரங்கதாராவோட பாண்டவரோட அத்தியாயமே முடியுது. சரி மாதவன், அப்படி 36வது தலைமுறையிலே நாங்கள் கூடி பிறந்தவர் யார் யார்? என் அண்ணா தாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜன் மூற்றவர். தர்மபுத்திர மகாராஜன். ஆமா, சரி. அவருக்கு பிறகு வெற்றி மதகரியோன் பீமச்சேனன், இரண்டாவது அண்ணன் மதகிரி பீமச்சேனன். எனக்கு 2 தம்பிமார்கள். 2 தம்பிமார்கள். நகுல சகாதேவர்கள். ஆமா, சரி. இருவருக்கு மூற்றோன், இருவருக்கு இளையோன், நடுவிறந்த நாயகன். என் பெயரோ ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுனன் என்று கூறுவார். ஆளாள அழகு மன்னன் அர்ஜுன மன்னன். ஆமா, சரிங்க. மாதவன், அப்படி இருந்தாலும் எங்கு வசித்து வருகிறேன்? எங்க வசித்து வரீங்க? இப்போ என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? மாதவா, பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை ஏற்பட்டு பந்து விளையாடுவதிலே பந்து விளையாடுவதிலே பகை ஏற்பட்டது. ஆமா, சரி. பாவியாகப்பட்ட துரியோதன் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 வஞ்சகனை செய்தான். 1000 வஞ்சகம். ஆமா, சரி. போகின்ற தடந்தனிலே பொய்க்குழி வெட்டினான். நடக்கின்ற தடந்தனிலே நச்சுமுடி நாட்டினான். குடிக்கின்ற தண்ணீரே கூரூசி கலந்தான். எப்படி? உண்ணுகின்ற சாதத்திலே நஞ்சி என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்தான். படிக்கின்ற வாய்தனிலே பாம்புகளை விட்டான். அந்த பாம்பு பாண்டவர் ஐவரையும் கடிக்கட்டும், அவர் அக்கணமே சாகட்டும், அந்த 14 நாடு நம்மையே வந்து சேரட்டும் என்று. அப்ப நீ சாவுலியா? உனக்கு என்னடா கஷ்டம்? இல்லை, சாவுலியா நண்பா? ஆயன் கிருபையால் ஐவரும் உயிர் தப்பினோ பகவான் எம்பெருமான் கண்ணனின் கிருபையால். எம்பெருமான் பகவான். ஆமா, சரி. அத்தோடு விட்டானா மாதவன்? போய் ஏகப்பட்ட போதையில இருந்துட்டு போங்க. எங்க இருக்குன்னா